வணக்கம். சுதர்ஷினி ராகவன் சுவிஸிலிருந்து பெற்றோரின் தெய்வங்கள் நிகழ்வுக்காக என்னுடைய ஒரு சிறு பதிவு. எங்கள் வீட்டுக்கு அண்மையிலே உறவில்லாத உறவுகள். அவருடைய பேர் திருமகள் அத்தை. அம்மாக்குத்தான் அத்தை. நாங்கள் அவையும் அத்தை என்று கூப்பிட்றது குழந்தையிலிருந்து. இப்போ பார்த்தாலும் எங்களோட வேலிக்குள்ளே தான் அவன் வீடு. ஒரு தூரத்து சொந்தம் என்றும் சொல்லலாம் அவையில். அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் நித்திர வரையில் அழுதா வருத்தம் துன்பம் உண்டா அவள் வேலிக்குள்ளால் ஓடி வந்துடுவாள். ஓடி வந்து அம்மாவோட இருந்து காவல் இருக்கிறது, எங்களுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தால் சொல்கிறது. அதை மாதிரி நாங்கள் நாட்டை பிரிந்து வரும் வரைக்கும் எங்களோட எப்போவுமே ஓடி வருவாள். தன்னுடைய கவலையை சொல்ல, தன்னுடைய சந்தோஷங்களை பகிர, ஊரில் ஏதாவது நடந்தால் அதை பற்றி சொல்லுவதைக்கெல்லாம் அவள் அத்தை ஓடிடுவாள். அப்போ நாங்கள் அவவே நல்ல வயது, அப்போவே நாங்கள் பார்க்க 80 வயதுக்கு மேலே. ஆனால் நாங்கள் அவவே அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். இப்போவும் எனக்கு அவனோட முகம் கண்ணுக்குள்ளே நிற்கிறது. அவ்வளோ தூரம் ஒரு அன்பான ஒரு முதியவர். எல்லோருக்குமே முதியவர்கள் என்றால் ஒரு தனி பிரியம். ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்த அன்பாக பழகுவார்கள். அப்போது அவள் அடிக்கடி எங்களை விட தட்டுமுட்டு சாமான் வாங்கன்னு வருவாள். என்னிடக்கு இப்போ 2-3 நெருப்பு குச்சி சாமான்டா நான் 2-3 5 எண்ணி தான் கொடுப்பேன். எனக்கு தெரியும் அப்போ அந்த 2-3 என்ன தட்டுமுட்டு சாமான்ண்டா என்ன. அதை மாதிரி ஒரு சுண்டு தயாரிச்சோன்னா மாவை நாங்கள் அந்த சுண்டுக்குள்ளே அடைஞ்சு எங்களுக்கு தெரியும் மாவு இப்படி அளக்குறேன்னு. சின்னாக்கள் தானே நாங்கள் அப்படி கொடுக்குறது. இப்போ இணைச்சாலும் சிரிப்பு வரும். அதே நேரம் அவரை நாங்கள் இப்பொழுது தவற விட்டோம் என்ற ஒரு ஏக்கமும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. பாமுகத்துக்கு வணக்கம்.